Hello all, guten Tag. இன்னைக்கு நம்ம possessive article in nominative பார்க்க போறோம். So possessive article அப்படின்னா என்ன? நம்ம அதை தமிழ்ல சொல்லும்போது என்னோட, உன்னோட, அவனோட, அவளோட அந்த ஓடன்னு யூஸ் பண்ணி நம்ம மென்ஷன் பண்றது எல்லாமே possessive articles. ஸோ இதை ஜெர்மன்ல பார்க்கறதுக்கு முன்னாடி நாமினாட்டிவ்ல இருக்கிற பர்சனல் ப்ரோனோமன் என்னன்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ பர்சனல் ப்ரோனோமன் அப்படின்னா இஷ், து, ஏர், எஸ், ஜி. இந்த 5 பர்சனல் ப்ரோனோமனோட பொசசிவ் ஆர்டிகல்ஸ் நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஷ். இஷ் அப்படிங்கிறதுக்கு இஷ்னா நான். அப்போ என்னோட பொசசிவ் ஆர்டிக்கலை நான் சொல்லணும்னா மைன், ஆர்டர், மைனர். மைன், ஆர்டர், மைனர். மைன் எப்போ யூஸ் பண்ணுவோம் அண்ட் மைனர் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கணும்னா நம்மளோட நவுனோட ஆர்டிகல்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நவுன் ஒரு மாஸ்குலின் ஜெண்டர், அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ன் ஜேஹர். ஃபர்ன் ஜேஹர். ஸோ ஃபர்ன் ஜேஹரோட ஆர்டிகல் டேர் ஃபர்ன் ஜேஹர். அப்போ அந்த டெலிவிஷன் அப்படின்னா ஃபர்ன் ஜேஹர். அந்த டெலிவிஷன் என்னோடதுன்னு நான் சொல்லும்போது das ist mein Fernseher. Das ist mein Fernseher. ஸோ மைன் அப்படிங்கிறது என்னோட நவுன் வந்து ஒரு மாஸ்குலின் ஜெண்டர் நவுனா இருந்தது அப்படின்னா நான் அந்த இடத்துல மைன் யூஸ் பண்ணுவேன். இதே மைன் ஒரு நாய்ட்ரம் ஆர்டிக்கலா இருந்தா கூட யூஸ் பண்ணலாம். இப்போ அவுட்டோட ஆர்டிக்கல் தஸ் அவுட்டோ. ஸோ அவுட்டோ அப்படிங்கிற நவுனோட ஆர்டிக்கல் தஸ் அவுட்டோ. அப்போ என்னோட அவுட்டோ, அதாவது என்னோட கார் அப்படின்னு நான் சொல்லும்போது das ist mein Auto. Das ist mein Auto. This is my car. This is my car. ஸோ மைன் அப்படிங்கிற அந்த பொசசிவ் ஆர்டிக்கல் மாஸ்குலின் ஜெண்டர் நவுனுக்கும் நாய்ட்ரம் ஜெண்டர் நவுனுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, மைன் அண்ட் மைனர் அப்படின்னு சொன்னேன். ஸோ மைனர் அப்படிங்கிறது எதுக்கு வரும்? அப்போ ஃபெமினைன் ஜெண்டர் நவுனுக்கும் ப்ளூரால் ஜெண்டர் நவுனுக்கும் நம்ம மைனர் யூஸ் பண்ணுவோம். இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஃபெமினைன் ஜெண்டர் நவுன் டி கட்ஸ, டி கெட்ஸ. ஸோ கெட்ஸ அப்படிங்கிறது கேட். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை கேட் அப்படின்னு நான் எப்படி சொல்லுவேன்? das ist meine Katze. Das ist meine Katze. So that is my cat. That is my cat. ஸோ ஃபெமினைன் ஜெண்டர் நான் யூஸ் பண்ணும்போது தி கட்ஸ அப்படின்னு சொல்லுவேன். அதனால அது மைனர் கட்ஸ அப்படின்னு மாறும். நெக்ஸ்ட் ஒரு ப்ளூரால். ஸோ ப்ளூரால் அப்படின்னு வரும்போது பியூஷர், பியூஷர். ஸோ இதோட ஆர்டிக்கல் என்ன? தி பியூஷர், த புக்ஸ். தி பியூஷர், த புக்ஸ். ஸோ தீஸ் ஆர் மை புக்ஸ் அப்படின்னு நான் எப்படி சொல்லலாம்? தீஸ் sind, das sind ன்னு சொல்லலாம். இல்லைன்னா these sind. Das sind meine Bücher. Meine Bücher. So das sind meine Bücher. These are my books. These are my books. So மைனர்னு நான் யூஸ் பண்றேன்னா எனக்கு பின்னாடி, அதாவது அந்த பொசசிவ் ஆர்டிக்கலுக்கு பின்னாடி இருக்கிற நவுன் ஒரு ப்ளூரால் நவுன், தி பியூஷர். So das sind meine Bücher. Okay, so possessive article in nominative பார்க்கணும்னா ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், நம்ம எந்த பர்சனல் ப்ரோனோமனுக்கு ஏற்ற மாதிரி அதை கான்ஜுகேட் பண்ண போறோம், அந்த பொசசிவ்னஸை நம்ம எந்த பர்சனல் ப்ரோனோமனுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற போறோம்ன்றதை தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, நம்ம யூஸ் பண்ற நவுனோட ஆர்டிக்கல் என்ன, இது ரெண்டுமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் பொசசிவ் ஆர்டிக்கல் யூஸ் பண்றதுக்காக. ஸோ இஷ்க்கு நம்ம பார்த்தோம் மைன் அண்ட் மைனர். அதே மாதிரி நெக்ஸ்ட் பர்சனல் ப்ரோனோமன் பார்ப்போம், து. இந்த தூவோட பொசசிவ் ஆர்டிகல்ஸ் எப்படி இருக்கும்னா டைன், ஆர்டர், டைனர். டைன், ஆர்டர், டைனர். ஸோ டைன் நம்ம ஆஸ் யூஷுவல் மாஸ்குலின் ஜெண்டர் அண்ட் நாய்ட்ரம் ஜெண்டருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதே ஃபர்ன் ஜேஹர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். das ist dein Fernseher. Das ist dein Fernseher. This is your television. So Fernseher ஓட ஆர்டிக்கல் there அப்படிங்கிறதுனால நான் இங்க டைன் யூஸ் பண்றேன். ஏன்னா மாஸ்குலின் ஜெண்டர்னா நம்ம டைன் யூஸ் பண்ணுவோம். Das ist dein Fernseher.
அண்ட் நாய்ட்ரம்க்கு நம்ம என்ன எடுப்போம்? Das ist dein Auto. Das ist dein Auto. This is your car. This is your car. And deine நம்ம ஃபெமினைன்க்கும் ப்ளூரால்க்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபெமினைன் அப்படின்னு பார்க்கும்போது das ist deine Blume. Das ist deine Blume. This is your flower. This is your flower. So this is your flower னு சொல்லும்போது flower ஆர்டிக்கல் தி ப்ளூம். அந்த தி நான் யூஸ் பண்றதுனால நான் யுவர் அப்படின்னு சொல்லும்போது deine யூஸ் பண்ணுவேன். ஸோ das ist deine Blume. This is your flower. அண்ட் நான் ஒரு ப்ளூரால் யூஸ் பண்றேன். அதே பியூஷர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். Das sind deine Bücher. Das sind deine Bücher. So these are your books. These are your books. So your books. So plural யூஸ் பண்றதுனால deine Bücher னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ நம்ம தூ பார்த்தோம். அதுல தூல டைன் அண்ட் டைனர். தூ, டைன், ஆர்டர், டைனர். நெக்ஸ்ட் பர்சனல் ப்ரோனோவன் பார்க்கலாம். எர். எர்னா ஹீ. அப்போ அந்த ஹீயோட பொசசிவ் ஆர்டிக்கல் எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஹிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல நம்ம ஹிஸ்ன்னு சொல்றத ஜெர்மன்ல நம்ம ரெண்டு விதமா பிரிக்க முடியும். sein, order, seine. sein, order, seine. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். sein அப்படிங்கிறது நம்ம மாஸ்குலின் அண்ட் நாய்ட்ரம் ஜெண்டருக்கு யூஸ் பண்றது. அண்ட் seine அப்படிங்கிறது நம்ம ஃபெமினைன் அண்ட் ப்ளூரால்க்கு யூஸ் பண்றோம். ஸோ sein எப்போ யூஸ் ஆகும்? மாஸ்குலின் அண்ட் நாய்ட்ரம். இதுக்கான ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Das ist sein Fernseher. Das ist sein Fernseher. This is his television. Okay, and next one, அதே sein நாய்ட்ரம் ஜெண்டருக்கும் யூஸ் பண்ணலாம். Das ist sein Auto. Das ist sein Auto. This is his car. This is his car. And next, seine. seine நம்ம பார்த்தோம் ஃபெமினைன்க்கும் அண்ட் ப்ளூரால்க்கும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ ஃபெமினைனுக்கு das ist seine Blume. Das ist seine Blume. So this is his flower. This is his flower. So flower ஓட ஆர்டிக்கல் feminine gender the Blume. அதனால நம்ம இங்க seine Blume ன்னு சொல்றோம். இதே seine ப்ளூரால்க்கும் யூஸ் பண்ண முடியும். Das sind seine Bücher. Das sind seine Bücher. These are his books. These are his books. So sein, order, seine. இது எர் அப்படிங்கிற பர்சனல் ப்ரோனோமனுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பர்சனல் ப்ரோனோமன் பார்க்கலாம். எஸ். எஸ். ஸோ எஸ்னா இட். அப்போ இட் அப்படின்னு சொல்லும்போது அதோட பொசசிவ் ஆர்டிக்கல் நம்ம அதே எருக்கு யூஸ் பண்ண sein, order, seine தான் யூஸ் பண்றோம். இட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ இட்ஸ் அப்படின்னா sein, order, seine. ஸோ இங்கேயும் sein masculine அண்ட் நாய்ட்ரம் ஜெண்டர்ல யூஸ் ஆகும். அண்ட் seine அப்படிங்கிறது நம்மளோட ஃபெமினைன் அண்ட் ப்ளூரால்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ sein வச்சு ஒரு ரெண்டு சென்டென்ஸ் பார்ப்போம். Das ist sein Fernseher. Das ist sein Fernseher. அப்போ நான் எஸ் வச்சு பொசசிவ் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணும்போது that is or this is its television. Das is its television. And next one, das ist sein Auto. Das ist sein Auto. Next one, seine. So seine again feminineக்கும் ப்ளூரால்க்கும் யூஸ் பண்ணுவோம். Das ist seine Blume. Das ist seine Blume. And ப்ளூரால்க்கு யூஸ் பண்ணும்போது das sind seine Bücher. Das sind seine Bücher. So these are its books. These are its books அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பர்சனல் ப்ரோனோமன் பார்க்கலாம். Z. ஸோ Z இந்த இடத்துல நான் she அப்படிங்கிற அந்த Z சொல்றேன். ஸோ இந்த ஷீயோட பொசசிவ் ஆர்டிக்கல் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? ஹர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதோட பொசசிவ் ஆர்டிக்கல் இன் ஜெர்மன்ல இயர், ஆர்டர், இயர். இயர், ஆர்டர், இயர். ஸோ இயர் நம்ம மாஸ்குலின் ஜெண்டருக்கும் நாய்ட்ரம் ஜெண்டருக்கும் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இயர் அப்படிங்கிறது ஃபெமினனுக்கும் ப்ளூராலுக்கும் யூஸ் பண்ணுவோம். அப்போ மாஸ்குலின் அண்ட் நாய்ட்ரம் ஜெண்டரோட எக்ஸாம்பிள்ஸ் das ist ihr Television.
ihr television article Fernseher. Das ist ihr Fernseher. Das ist her television. This is her television. Das ist ihr Fernseher. And neutrem gender, das ist ihr Auto. Das ist ihr Auto. Okay, so this is her car. This is her car. And feminine ku plural ku எப்படி சொல்லுவோம்? Feminine ku das ist ihre Blume. Das ist ihre Blume. This is her flower. This is her flower. So das ist ihre Blume. And plural ku das sind ihre Bücher. Das sind ihre Bücher. So these are her books. These are her books. So ஒரு possessive article யூஸ் பண்றதுக்கு முன்னாடி again ரெண்டு விஷயம் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். First one, நீங்க எந்த பர்சனல் ப்ரோனோமனுக்கு ஏத்த மாதிரி possessive article யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, உங்களோட நவுன் எந்த ஆர்டிக்கலை எடுத்துக்கும், மாஸ்குலின் ஜெண்டரா, நாய்ட்ரமா, ஃபெமினைனா, ப்ளூரலா, இதை பார்த்துட்டதுக்கு அப்புறம் possessive article சூஸ் பண்ணணும். நம்ம possessive articles im nominative ஓட செகண்ட் பார்ட் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Danke.